ஹாய், வெல்கம் டு ஸ்மாக்லோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் டெய்லி ரொட்டீன் மேக்கப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வைப்ஸ் வாங்கிக்கிட்டேன்னா, அது ஸ்விஸ் பியூட்டியில் சன்ஸ்க்ரீன்ற ஃப்ளேவரில் வாங்கிட்டேன். ஸோ அதில் ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, லிப்ஸுக்கு கீழே, நோஸ்க்கு கீழெல்லாம் நிறைய டர்ட் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் நல்லா க்ளீன் பண்ணால் தான் அதில் எந்த அடுக்குமே இருக்காது. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கே அந்த வைப்ஸில் தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்கின்னில் எவ்வளோ அடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நெக்ஸ்ட்டு நான் கார்னியரில் மிஸ்லர் வாட்டர் எடுத்திருக்கேன். அது லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விடுங்க. ரொம்ப அதிகமாக விட்டிங்க அப்படின்னா அதில் நுரை வரும். அதுக்கப்புறம் ஃபேஸ் நிறைய தெரியும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரே ஒரு ட்ராப் லைட்டாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா நீங்கள் கன்னத்தில் ஃபேஸ் ஃபுல்லும் தொடச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். பாண்ட்ஸில் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆல் ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் லைட்டாக போட்டுக்கோங்க. காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா லைட்டாக எங்கெங்கே ட்ரையாக இருக்கோ அங்கங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கையிலே மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம ஒரு கன்சீலர் ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு அப்புறமும் அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி டைம் விடணும். மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே ப்ரைமர் போடக்கூடாது. லைட்டாக அதுக்கு ஒரு செகண்ட் அது காயிடும். நல்லா அதனால் மசாஜ் பண்ணிக்கோங்க. கழுத்தில் எல்லா இடத்துலையுமே காது கீழெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ப்ரைமரும் அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். நான் போர்ஸில் மினிமைசிங் ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லைட்டாக எடுத்துக்கோங்க. லைட்டாக எடுத்துகிட்டு இதுவும் 250க்குள்ளே தான். நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா கையிலே ப்ரஷ் வச்சு நல்லா கையிலே நீங்கள் ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது நான் கன்சீலர் எடுத்திருக்கேன். கன்சீலர் ஷேடு நான் செக் பண்ணியிருப்பேன். ஸோ என்னுடைய கன்சீலர் DJ3 நான் எடுத்திருக்கேன். என்னுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நான் வெளியில் போடும்போது ரொம்ப அதிகமாக மேக்கப் தெரியக்கூடாது. ஸோ அதனால் நான் என்னுடைய கரெக்டாக என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கன்சீலர் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பியூட்டி பிளெண்டரை தண்ணியில் எடுத்து நல்லா நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கூட கீக்கி தெரியக்கூடாது, பேச்சஸ் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கன்சீலரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீலர் ஷேடு எப்படி கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அப்ளை பண்ணுறேன். கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் எப்படி அதனுடைய ஷேடு செக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஷேடு நான் செக் பண்ணியிருப்பேன். என்கிட்ட இருக்கிற பிராண்டில் நான் ஃபவுண்டேஷன் ஷேடு செக் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறது Forever 52ல் டார்க் ஷேடு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக போட்டு பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணுறது கரெக்டாக என்னுடைய ஷேடுக்கு இருக்குது. சரிங்களா? நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் மெப்ளினில் அதே டார்க்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டார்க் ஷேடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நான் செக் பண்ணிவிட்டு தான் இருக்கேன். அது இப்போ எல்லா நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ அதில் டார்க் ஷேடாக இருந்தாலும் ஒரு ஷேடு நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்கும். இன்னொன்று நம்மளோட ஸ்கின் டோனை விட அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஃபவுண்டேஷன் கரெக்டாக உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி போடணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஷேடு ப்ரைட்டாக போடலாம். ஸோ அதில் ஃபவுண்டேஷனில் நீங்கள் அக்வா கிரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் இருக்குது. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஒரு 2 ஷேட் அந்த மாதிரி 2 ட்ராப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அக்வா கிரிப்புக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ மேக்கப் லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கு, ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்காக தான் நம்ம அந்த அக்வா கிரிப் யூஸ் பண்ணுறோம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் தெரியக்கூடாது. தனித்தனியாக ரெண்டுமே தெரியக்கூடாது. ஃபவுண்டேஷனும் அக்வா கிரிப்பும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா அந்த அக்வா கிரிப்பை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபேஸில் உங்களுக்கு பிரைட்டாக வேணுமா, இல்லை ரொம்ப லைட்டாக உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் இது டெய்லி மேக்கப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதை நான் வந்து செட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பவுடர்னு ஒன்று இருக்குது. ஸோ க்ரைலான் ஷோரூமில் அந்த மாதிரி கிடைக்கும். அது வந்து இது கொஞ்சம் கம்மி அஃபோர்டபுள் ரேஞ்சிலுமே இருக்குது. அதை நீங்கள் போட்டு உங்களோட பேஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபைனல் லுக் காமிக்க முடியல. நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன்.